தண்டோரா வலையொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். அதிகம் பெற்றால் அல்லல் மயம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒரு இருவர் நமக்கு ஒருவர், ஒருவர். அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. முடிஞ்சிச்சு. இப்போ முன்னாடிலாம் குடும்ப கட்டுப்பாடு கேள்விப்பட்டிருப்பியா? ஆமா. குடும்ப கட்டுப்பாடு பண்ணா ஆம்பளை தான் பண்ணிருக்காங்க. 5 கிலோ அரிசி 500 ரூபா பணம் ஆம்பளை. எதுக்கு அப்படி சொன்னா உலக வங்கி அதுக்கு தான் கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னா உணவு தட்டுப்பாடு வரும். உணவு தட்டுப்பாடு போக்குறதுக்கு மக்கள் தொகை சரியாக பண்ணணும். நம்மளும் பார்த்தா ஒரு பூரா விளம்பரமா இருக்கும், எங்க பார்த்தாலும் மரம் பூரா விளம்பரமா இருக்கும், போஸ்ட் மரம்லாம் விளம்பரமா இருக்கும். அதெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அதிகப்பட்ட நம்ம போஸ்ட் மரம் குழந்தை பார்க்க போறோம். விளம்பரம் பண்ணி அப்போ நம்ம தமிழ்நாட்டுல படிச்சிருந்தாங்க, நம்ம படிச்சிருந்தாங்க. படிச்சதுனால கரெக்டா பயன்படுத்தி குடும்ப கட்டுப்பாடை கரெக்டா மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் கொண்டாந்தாங்க. இதை ஏன் இப்ப நீ பேசிட்டு கேட்கறேன். அதுதான் பிரச்சனையே இப்ப நமக்கு. என்னன்னா குடும்ப இப்படி சொல்லியே புள்ள பக்காதேடான்னு சொல்லியே இப்ப ஒருத்தனுக்கு புள்ளையே போக்காம ஒரே ஃபெர்டிலிட்டி சென்டர் கருத்தரிப்பு மையமா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம். அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம். கருத்தரிப்பு மையத்துக்கு போற அளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்ப அதுதான் பிரச்சனையே. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்ப வச்சாம ஒரு படத்தை சொல்லுவார்ல, நான் அடிச்ச மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சு இல்லையோ அரசாங்கத்துக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுறேன்னு இப்ப அடிச்சிருக்காது. அப்பாயின்மெண்ட் பெரிய அப்பா படிச்சிருக்காங்க. இங்க ஒன்றியத்துல என்னன்னா, இப்ப இந்தியாவுல மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு. ஆமா, நாடாளுமன்றம் எம்பிக்கள். இப்ப என்ன அதுதான் பிரச்சனை. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பண்ணோம்னா, இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் பாண்டிச்சேரி சேர்த்து 40 இருக்கு. ஆமா, 40 சீட்டு வருது. இப்ப நம்ம மக்கள் தொகைக்கு 40 தான் இருக்க முடியும். ஆமா, சரியான அளவுல இருக்கு. அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் குறையும். சரி, குறையும். அப்ப இருக்கிறத விட குறையும் நம்ம சொன்னோம்னா, உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய தொகுதிகள் குறைக்கப்பட மாட்டாது. ஏன்? சரிங்க ராஜா, நீங்க சொல்றது ஏத்துக்கிற ராஜா, குறைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றீங்களே, அப்ப உத்தரப்பிரதேசத்துல அதிகமாகாதுன்னு சொன்னாரா? அங்கதானே நிக்குது. பீகார்ல அதிகமாக சொன்னாரா? சொல்லலையே. மத்திய பிரதேசத்துல அதிகமாக வராதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. சொல்லல. வார்த்தை ரொம்ப முக்கியம் ராஜா, வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல குறையாதுன்னு சொன்ன உள்துறை அமைச்சர் வடநாட்டுல கூடாதுன்னு ஏன் சொல்லல அப்படின்னா, அதான் பிரச்சனையே. அங்கேதான் குத்து வைக்கிறான். இப்ப எப்படி மக்கள் அடிப்படையில் என்ன நடக்குங்கிறிய? இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா இப்ப 40 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மக்கள் தொகை அடிப்படையில கூடுனா அவனுக்கு 68 ஆயிடுது. ஓஹோ. பீகார்ல இப்ப 40 சீட் இருக்குன்னா மக்கள் தொகை அடிப்படையில பாத்தீங்கன்னா அவனுக்கு 65 ஆயிடும். யூபியில பார்த்தோம்னா யூபியில வந்து 88 இருக்கிறானே. இப்ப இருக்கிறத படி பார்த்தா இன்னொரு 40 சீட்டு எக்ஸ்ட்ரா போயிடும். 120 கிட்ட போயிடும். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இதையே யூபிக்கு வச்சு எடுத்துக்கிறாங்க. மொத்தத்தை எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டோட மட்டும் யூபிக்கு வந்துருது. ஆமா, மிச்சம் இருக்க கேரளா, கர்நாடகா அதெல்லாம் ஒரு இந்த பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இப்படின்னு போட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை நாங்க அங்கே எடுத்துருவோம் அப்படின்றோம். அப்படின்னா வரையறை என்ன தெரியுமில்ல, கான்செப்ட் நமக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா, இவங்க போடவே மாட்டாங்க. தலைகீழ தண்ணி குடிச்சாலும் அங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தலைகீழ தண்ணி இப்ப குடிக்கிறது மூக்கெல்லாம் உறிஞ்ச முடியும். ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த 3 மாநிலத்துல நின்னாலே அவங்க ஆட்சியை பிடிச்சு போடலாம் பார்லமெண்ட்டுக்கு. அப்படி ஊபி, பீகார், மத்திய பிரதேசம் அந்த வட மாநிலங்கள்ல இருந்தாலே அங்கே ஆட்சி பிடிச்சு போடலாம். அது அவங்களுக்கு பழக்கம் தானே. அது பழக்கம் தானே. புறவாசல் வழியா தானே வருவாங்க. ஆமா, பின்னாடி தானே வருது. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம், நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நமது அண்ணன் அவர்களுக்கு நமது தொகுதியின் பிரச்சனையை பார்லமெண்டத்தில் ஓங்கி ஒலித்திட உங்க அண்ணன் அவர்களுக்கு அந்த சின்னத்தில் முத்திரையிடுங்கன்னு விளம்பரம் பண்ணுவோம். இனிமே அப்படி விளம்பரம் பண்ண முடியாது. நாங்க தான் குறவலையில காலை வச்சு அமுக்கி விடுவோமே. ஓங்கி ஒலிக்கும். எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது நேரம் முடிஞ்சிச்சு உட்காருன்றுவான். இப்பயே 18 சீட் இருக்குது டிஎம்கேக்கு. நாடாளுமன்ற தொகுதியில கூட்டணியில் இருக்கிறத விட தனியா இருக்கிறது 18 தொகுதி கிட்ட இருக்கு. இந்த 18 எம்பிக்கு பேசுறதுக்கு நேரம் எவ்வளவு தெரியுமில்ல? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மொத்தமே 15 நிமிஷம். எம்பிக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. 1 நிமிஷம் கூட கிடையாது. 18 பேருக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும், எப்படி வரும். அப்புறம் சொல்ற நியாயம்ங்க. ஒரு விஷயத்தை ஏத்துக்குறோம். இப்போ 540 பார்லமெண்ட். ஆமா, இப்போ அவங்க கணக்குப்படி என்ன சொல்றாங்க, 800 சில்லறன்றாங்க. 800 சில்லறன்றாங்க. ஆமா, இப்போ 800 சில்லற. இப்போ 500 சில்லறைக்கு ஒரு பிரதமர் தான் இருக்காரு. ஆமா, இப்போ 800 சில்லற எம்பிக்கள் இருந்தாங்கன்னா எத்தனை பிரதமர் வேணும்? இது நல்லா இருக்கே. நாங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறோம். கரெக்ட் தானே, கேட்கறது கரெக்ட் தானே. கேள்வி கேட்பான். ஏப்பா 800 ஆக்கு, 800 ஆக்க முடியல, 1500 கூட ஆக்கிக்க.
வச்சுக்க. நீ என்ன முடிவு சவுத்துக்கு ஒரு பிரதமர், நார்த்துக்கு ஒரு பிரதமர், ஈஸ்டுக்கு வெஸ்ட்டுக்குன்னு ஒண்ணு 4 பிரதமரா இருந்துட்டு போட்டுமே. இந்தியா பெரிய நாடாச்சே. அப்படி பேசுவோமா? அப்படி பேசினா கரெக்டா இருக்கும்ல. டீல் ஓகேனா ஓகேயா? என்னையா நியாயம்னா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்ல. நாங்க மொத்தமா நம்மளோட காசு மட்டும் ஒரு பேசணும். நம்மளோட வரி பணத்துல இருந்து வர்ற சதவீதத்துல அதிகமா போகுது. கேட்டா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மக்கள் தொகை கம்மி, வடநாட்டுல மக்கள் தொகை கூட. ஏன்டா நாங்க படிச்சிருந்தாலும் குடும்ப கட்டுப்பாடை சரியா பயன்படுத்துறோம். நீ படிக்கல, நீ படிக்காது நாங்களா திட்டம் பண்ணுறோம். அதை மட்டுமா சரியா பண்ணோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க ஊர்ல தேர்றான் பழனியாண்டி திங்கிறான், அதுக்கு மேலே சொல்ல முடியாது, கட் பண்ணி போடுவாங்க அங்கே. அது மாதிரி என்ன ஒரு நியாயம் வேணாமா பாஸ்? அதாவதுண்ணே என்ன சொல்றேன்னா, மக்கள் தொகை மட்டுமா இந்த ஒன்றிய அரசு சொன்னபடி தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற தென் மாநிலங்கள்லாம் சரி பண்ணுச்சு. இந்த ஜலசக்தின்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. அந்த நீர் மேலாண்மை அது படிப்பாங்க. இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. இது வகையில கொண்டாந்த மனிதவள மேம்பாட்டுல இருந்து கல்வி மேம்பாட்டுல இருந்து இது போல பல விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசு சொன்னதை நாம அவங்க எப்படி சொன்னா அப்பா பேச்ச தட்டாம கேட்கும் புள்ள போல இந்த தென் மாநிலங்கள் பூரா கேட்டுச்சு. ஆமா, கேட்ட பிள்ளைக்கு எல்லாத்தையும் சரியா செய்யறான். இன்னொரு சட்டாம்புள்ள மாதிரி ஒருத்தர் இருந்தா பாருங்க, அப்பா சொல்றதே கேட்க மாட்டான், அவன் சொல்றதே அவனே கேட்க மாட்டான், தான் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி பயலுக்கு நல்லா சம்பாதிக்கிற, நான் சொன்னதெல்லாம் கேட்டு நல்லா சம்பாருங்க இந்த பையன், இவன் காசை பூரா கொண்டு அவன்கிட்ட கொடுத்து அவன் ஊதாரி தர மாட்டான். எங்க ஊர்ல ஒருத்தர் 2 பொண்டாட்டி இருக்கு. 2 பொண்டாட்டி இருக்கான். 2 பொண்டாட்டிக்காரருக்கு பங்கு உரிப்பாங்க. அவர் செத்து போயிட்டாருன்னா பங்கு உரிப்பாங்க. முதல் தாரத்துக்கு ஒரு 6-7 பிள்ளைன்னு வச்சுக்க பிள்ளைய. 2ஆம் தாரத்துக்கு 2 பிள்ளை தான். ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப பங்கு உரிப்பா கிராமத்துல அவன் படிக்காதவன், பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆமா, அங்க என்ன பங்கு விரிக்க நீதி அரசரா வரப்போறாரு. கரெக்டாப்பான். அவன் என்ன சொன்னான்னா தாரப்பங்குன்னு சொல்லுவாங்க. அது பேரு என்ன? தாரப்பங்கு. இப்போ உடனே மூத்த தாரத்துக்கு பொம்பளை வந்து அவன் எனக்கு 6 பிள்ளை இருக்கு, பிள்ளை பங்கு தான் வைக்கணும்னு சொன்னா கிராமத்துல அத்தா ஓன் பேச்சுலாம் இங்க எடுப்படாது. என்ன நான் அப்படிலாம் வைக்க முடியாது. புள்ள பங்குன்னு பார்க்க போனோம்னா இதுக்கு 2 பிள்ளை தான் இருக்கு, உனக்கு 6 பிள்ளை இருக்கு, அப்படி எல்லாம் பண்ணலாம். தாரப்பங்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த முத பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு, இந்த பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு, அப்படிதான் பிரிக்கும். அப்படிதான் இப்படி படிக்காத கிராமத்திலே இவ்வளவு நியாயமா பேசுறாங்கன்னா, ஏன்னா உனக்கு அங்கே அதிகமா இருந்ததுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? கட்டுக்கோப்படுறதுக்கு நம்ம என்ன படி வாங்குறியா? நீ படிக்காதவனே இவ்வளவு நேர்மையா ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னும் போது, நல்லா படிச்சுட்டேன் அப்படின்ற இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிச்சவர் ஏன் இப்படி பண்றாருன்னு புரியலையே. எங்க யாரும் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த சர்டிபிகேட்டை கேட்டதுக்கு தான் அப்படி ஒரு காலேஜே இல்லைன்ட்டாங்களாமா. அதுக்குள்ள எதுக்கு போயிட்டு மேற்கொண்டு நமக்கு பிரச்சனை வரும். அது மாதிரி தொகுதி மறுசீரமைப்புங்கிறது தமிழ்நாட்டு தென் மாநிலங்களில் வஞ்சிக்கும்னு சொல்லிட்டு உடனே பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் 54 கட்சிகள் கலந்துருக்கு. அதுல 3 கட்சிகள் கலந்துக்கல. அது யாரு கலந்துக்கலன்னு உங்களுக்கே தெரியும். இன்னத்தை அதெல்லாம் பெரிய பெரிய கட்சிகள். அது மாதிரியான மக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அப்படி எதிராக இருக்காங்க. அதை பத்தி தேவையில்லை. 2வது அவங்களே இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக தானே நீங்களும் போராடுறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மக்களுக்காக போராடுறாங்க, இது மக்கள் விரோதமான ஒரு நடவடிக்கை. நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வரையனே வச்சுக்குவோமே, உங்களுக்கு அந்த 40 சீட்டு தான், அவ்வளவுதான் நடக்கும். அதுதான் இப்பவே இந்த பாடுபடுத்துறாங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னா பார்லமெண்ட்டுக்கு உள்ளே நம்மளை விட மாட்டாங்க. இதைத்தான் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை போட்டு என்ன சொல்றாங்கன்னா 2030 வரை நடத்தக்கூடாது, நடத்தாம வச்சிரு, கணக்கெடுப்பு நடத்திட்டு இப்ப இன்னொன்று செய்வாங்க. அங்கே மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறம் அது மாதிரி பேசுவோம். 30 வருஷமா நம்ம என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பொருளாதாரத்துல மேம்பட்டோம்ல, அதே 30 வருஷத்தை நாங்க உங்களுக்கு தர்றோம், இன்னொரு 30 வருஷம் எடுத்துக்க. 30 வருஷம் பத்தரையா, 32 வருஷமா எடுத்துக்க. 32 வருஷமா எடுத்துக்கிட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்த, அந்த மக்கள் தொகை கணக்கு, கல்வி மேம்பாட்டை, சுகாதார மேம்பாட்டை, தொழிற்சாலை மேம்பாட்டை, பொருளாதார மேம்பாட்டை, பெண்கள் பாதுகாப்பை எல்லாத்தையும் சமப்படுத்து. அதுக்கப்புறம் பேசுவோம் பாஸ். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். 32 வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? நாங்க அதுதான் சொல்றோம். அதனால இது செய்யறது தவறுன்னு சொல்றோம். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டினாங்கல்ல, அதோட இருக்கை எண்ணிக்கையே 900. அப்ப பிளான் முன்னாடியே போட்டாங்க. பிளான் எல்லாம் முன்னாடியே போட்டுட்டு அப்ப நம்ம ஆளு யாரும் சுதாரிக்கல. ஏன்டா இருக்கிற 543 பேருக்கு எதுக்குடா 900 சீட்டுன்னு நம்ம ஒன்னும் யோசிக்காம விட்டுட்டோம். இப்போதைக்கு கூட நாம இதை புரிஞ்சுக்கிட்டு முன்ன போனா கடிக்குது, பின்ன போனா உதைக்குதுன்ற மாதிரி, உன் கூட்ட உன் கட்சியில அந்த பிரச்சனை, என் கட்சியில அந்த பிரச்சனை, இது எங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை இல்ல, மக்களுடைய பிரச்சனை. ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறவங்க நம்ம பேசுறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூதம் இருக்குல்ல, பூதம். ஆமா, இந்த பூதத்துக்கு வந்து ஏதாவது வேலை கொடுக்கணுமா, இல்லாட்டி நம்ம மண்டையை கடிச்சு போடுமா. அப்ப அந்த பூதத்துக்கு என்னடா வேலை கொடுக்குறதுன்னு பார்த்தா,
கடுகு மூட்டையை கொட்டி விட்டுருவாங்களாம். கடுகு மூட்டையை கொட்டி இந்த கடுகு பூரா எண்ணிட்டு வா அப்படின்னு வாங்கலாம். இதை எண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அவன் பார்க்க வேண்டிய மத்த வேலையெல்லாம் பார்த்துருவான். அது மாதிரி மக்களா வந்து பூதமா நினைச்சு இந்த பிரச்சனைகளை கடுகு மாதிரி நமக்கு கொட்டி விட்டு இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுன்றேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம முன்னாடி இது பண்ணி விட்டு அவன் பார்க்க வேண்டிய வேலையை புறவாசல் வழியா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கான்.